ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எஸ்பிஓவில் டுடே டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் லிங்க் கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. அப்புறமா டுடே டாஸ்க்குன்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஷோ ஆகும் நமக்கு. அதை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு, க்ரோம் இல்லைன்னா எனி ப்ரௌசர் அதில் உள்ளே போய்க்கோங்க. அப்புறமா amazon.in அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். அப்புறமா அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி அதோட யூஆர்எல் லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டாப்பில் ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனால் அமேசான் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் amazon.in ஆன்லைன் ஷாப்பிங் இந்தியா, அதில் amazon.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர் லிங்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நம்ம அமேசான் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். க்ளோஸ் கொடுத்து நான் பேஜுக்கு போயிடலாம். இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறது குக்வேர் அண்ட் டைனிங் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் ப்ரெஷர் குக்கர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் குக்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னு அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஷோ ஆகுதா. டாப்பில் amazon.in/prestige அப்படின்ற ஒரு லிங்க் கிளிக் ஆகும் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் காப்பின்ற ஒரு பாக்ஸ் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காப்பி ஆயிரும். காப்பி ஆனதை நம்ம கீபோர்டுக்கு மேலேயே தெரிஞ்சிடும். http://www. அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே பேக் போங்க. போயிட்டு மேலே அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 போர்ட்டல் தெரியும். இதில் நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் நான் சூஸ் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இப்போ இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருதா. இதில் நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம். என்ன டைட்டில்னால் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். வேறு எதுவுமே கொடுத்துடக்கூடாது. அமேசான் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு சூஸ் டைப் அப்படின்றதில் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஆர்எல் காப்பி, நம்ம அங்கே காப்பி பண்ணியிருந்தால முன்னாடி அமேசான் வெப்பேஜில் அந்த லிங்க்கை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸில் பேஸ்ட்டுன்னு வரும். பேஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காப்பி ஆயிரும். காப்பி பண்ணி நீங்கள் பார்க்குறீங்கன்னா முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பார்த்துக்கலாம் அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சப்மிட் கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி வரும். யுவர் டாஸ்க் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ₹5 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதை நம்ம வாலெட்டில் செக் பண்ணிக்க போகிறோம். பேக் போயிட்டு டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நம்ம டாஸ்க் வாலெட்டில் ₹5 ஆட் ஆகிருக்கும். இவ்வளோ தான் டாஸ்க்கு. தேங்க்யூ.